சஞ்சலத்தோடு கூட, வேதனையோடு கூட, நிந்தையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படலை. கொரோனா வியாதினால தனிமையில, வறுமையில, ஏழ்மையில இருந்து கொண்டிருக்கிறேன். நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன். தேவனாமே தூஷிக்கப்படுற மாதிரி, அவனுக்கு ஏன் கடவுள் ஒண்ணு கொடுக்கலையான்னு பல கேள்வி எழுப்புற மாதிரி நிந்தனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லுவாயானால் நிந்தையை மாற்றுவேன் சொல்லுகிறார். இனி நீ தீங்கு காணாதபடியான ஒரு வழி வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே காணும்படி கத்தை இறக்க செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் தேவன் நம்மை பார்த்து சொல்வது, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் தீங்கை தூரமாக்கி கத்தர் ஆசீர்வதிப்பார். செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அழிச்சி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கடைசி பகுதியில் சொல்லப்பட்டது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தீங்கு நிச்சயமாக அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. உலக அல்லது தேசத்திலே, நாட்டிலே, நாம் இருக்கிற பகுதியிலே தீங்கு நிச்சயமாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை ஐயா கடந்த காலம் முழுவதும், கடந்த ஆண்டு முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் நான் பல தீமைகளை சந்தித்தேன், தீங்கு சந்தித்தேன், பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்களை சந்தித்தேன்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருப்பானால், தீங்கு என்பது உலகத்தில் விரோதமானது. தீங்கு என்பது தேசத்துக்கு விரோதமானது, நாட்டுக்கு விரோதமானது, ஊருக்கு விரோதமானது, வீட்டுக்கு விரோதமானது, குழந்தைகளுக்கு, தொழிலுக்கு விரோதமான காரியத்தை தான் தீங்கு என்று சொல்லுகிறோம். இந்த தீங்கு ஏன் வருகிறது, எதனால் வருதுன்னு சொல்லி நாம் சற்று இந்த வேதவசனத்தில் வாசிக்கும் போது, இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. தீங்கு நம்முடைய வாழ்க்கையில வராதிருக்க வேண்டும் என்று சொன்னால், காணாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆக்கினையை நீக்கப்பட வேண்டும். ஆக்கினை என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை. தேவனுடைய கோபாக்கினை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நீக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் தீங்கை காணாதிருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 2 பேதுரு 2:5-6 வாசிக்கும் போது, 2 பேதுரு 2:5-6 பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. இங்கே நோவா காலத்தில் நடந்த சம்பவத்தையும் தீங்கை குறித்தும் ஆக்கினை குறித்தும், அதே போல சோதோம் குமோரா பட்டணத்தில் நடந்த தீங்கை குறித்தும் ஆக்கினை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய தண்டனை. தேவனுடைய தண்டனை எப்பொழுது வருகிறது? மனிதன் தேவ திட்டத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கும்போது தான் தீங்கு இந்த உலகத்தில் வருகிறது, ஆக்கினை இந்த உலகத்தில் வருகிறது. அருமையானவர்களே, அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அப்போ இனி தீங்கை காணாதிருக்க வேண்டும் சொன்னால் ஆக்கினைகளை அகற்ற வேண்டும், தண்டனைகளை, தேவ தண்டனைக்கு நாம் விலக வேண்டும். அதற்கு ஆதியாகமம்
6ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பினால் நோவா காலத்தில் இருந்துதான எல்லா ஜனங்களும் பெண் கொடுத்தும் குடித்தும் வெறித்தும் மனம் போல வாழ்ந்தார்கள் என்று சொல்லியும் அதை பார்த்துதான தேவன் மனிதனை சிருஷ்டித்ததுக்காக அவனுக்கு ஏன் இவனை உருவாக்கணும் என்று சொல்லி வருத்தப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மனம் போல வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், குடித்து வெறித்து பெண் கொண்டு மனம் போல ஜீவித்து கொண்டிருப்பாயானால், அது தேவ கோபாக்கினியை, தேவனுடைய தண்டனையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது அகற்றப்படும் போதுதான் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அது 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல பார்க்கும்போது, நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே தயை கிடைத்தது, கிருபை கிடைத்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த நாட்களில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனுமா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு 500 வயதா இருக்கும்போது தேவன் அவரை சந்திக்கிறார், அவரை ஊழிய பாதையில கூப்பிட்டு நடத்துகிறார். அங்கே பார்க்கிறோம், அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 22ஆம் வசனத்தில், அதாவது தேவன் நோவாவுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றினான், கட்டளைகளை எல்லாம் செய்து முடித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். நோவா 500 வருஷத்துல சந்திக்கப்பட்ட போது 600 வருஷம் 2வது மாதம் தான் உலக அழிவு தண்ணீரால் மூழ்கடிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால் 100 ஆண்டு காலம் இந்த ஜனங்கள் மத்தியில் தேவனை குறித்தும் தேவனுடைய பாவ மன்னிப்பு குறித்தும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது குறித்தும் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். இந்த பிரசங்கத்தை அக்காலத்திலிருந்து தானே ஜனங்கள் கேட்கவில்லை, எள்ளி நகைத்தார்கள், அவனை பார்த்து இழிவாய் நினைத்தார்கள், ஏளனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவன் தமக்கு சொன்னதை நோவா செய்து முடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நீ தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது, தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது, உலக பாவ சாவங்களுக்கு விலகி இருக்கும்போது, குடிவெறிக்கு விலகி இருக்கும்போது, பலர் இழிவாய் இழிச்சொல்லாய் ஏளனமாய் நக்கலாய் நையாண்டியா பார்க்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆக்கினை உன்னை விட்டு நீக்கப்படும். தேவ ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரவானா இருக்க முடியும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும், உலக பிரகாரமாக வாழ்க்கையை விட்டு நீ விலக வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய கோபாக்கினை உன்னை விட்டு அகற்றப்படும். இனி தீங்கை காணாது இருக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, நீ உன் தகப்பனார் ஊழிய பாதையில் இருக்கலாம், பிரசங்கியா இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? நீ தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? பிரசங்கி என்னுடைய வார்த்தையை கேட்டு 3 மகன்களும் மனம் திரும்பி இருக்கிறார்கள். பிரசங்கினுடைய வார்த்தையை, நோவுடைய வார்த்தையை கேட்டு 3 மருமகள்களும் மனம் திரும்பி இருக்கிறார்கள். அவருடைய மனைவி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரியா உண்மையாய் வாழ்ந்திருக்கிறார். ஊழியக்காரனுடைய மனைவியே, உன் வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? ஊழியக்காரனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? உலகத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிறதா? உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணித்த ஒரு பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ்கிறீர்களா என்பதை சற்று உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய கோபாக்கினை அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தகப்பனார் ஊழியக்காரனாக இருக்கலாம், பிரசங்கியாக இருக்கலாம், சபை போதகராக இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அதை ஆண்டவர் கேட்கல. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? அதன்படி நடக்க நீ அர்ப்பணிக்கிறாயா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தை போல ஓடாதபடி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், அழிவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டார்கள். யோசுவாவில் வாசிக்கிறோம் 24:15, நானும் என் வீட்டாரும் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் இருக்கிற பகுதியில் நம்ம குடும்பம், அதாவது ஊழியக்காரனுடைய குடும்பம், சபை போதருடைய குடும்பம், தீர்க்கதரிசியுடைய குடும்பம், சுவிசேஷனுடைய குடும்பம் தேவனை ஆராதிக்கிறதா இருக்கிறதா? தேவனை தொழுது கொள்ளுகிறதா இருக்கிறதா? தேவனுக்கு சாட்சியா இருக்கிறதா? அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது நீங்களே நடமாடும் நிருபங்களா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். தீமையை காணாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள்
கர்த்தருக்கு பயந்து தேவசத்து கீழ்ப்படிந்து தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திப்போம், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிந்த அந்த முழு குடும்பமும் பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட்டார்கள், அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள் சொல்லி. பிரசங்கத்துக்கு கேட்கிற குடும்பம், தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிற குடும்பம், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற குடும்பம், உலகத்தில் எப்படிப்பட்டதான ஆக்கினைகள் நடந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட அழிவு வந்தாலும், தேவனுடைய பிள்ளையை உன்னை கர்த்தர் காப்பது நிச்சயம், அழிவிலிருந்து விலக்கி மீட்பது நிச்சயம். இது மறந்து விடாதே. அடுத்தபடியாக அந்த செப்பனியா 3:10 சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்லி. சங்கீதம் 18:48 வாசிக்கும் போது, சங்கீதம் 18:48, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். சத்துருக்களை விளக்கும் போது அங்கே நடக்கிறது என்ன சொன்னா, விரோதியின் மேல் உன்னை உயர்த்துவேன்னு சொல்றார், கொடுமையான மனுஷனுக்கு உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லுகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். முதல் சவுல் ராஜா, ஆனால் தாவீதுக்கு மாமனார் கூட. ஆனால் இந்த தாவீது அழித்து விட வேணும்னு சொல்லி பல முறை முயற்சி எடுத்தும் கிட்டத்தட்ட 19 முறை அவனோடு யுத்தம் பண்ணியும் ஆனால் தாவீது விழவில்லை. தாவீதை சவுலுக்கு முன்பாக உயர்த்தினார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், உயர்த்தினார், சகல இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு உன்னை விளைக்கும் போது உனக்கு உயர்வு வரும், அதை நீ பார்க்க முடியும். அப்போதான் இனி தீங்கை காணாதிருப்பாய். அடுத்தபடியா பார்க்கிறோம், கொடுமையான மனுஷனுக்கு விலக்கி தப்புவிப்பார்னு சொல்லி. கொடுமையான மனுஷன் பெலிஸ்தியன் பார்க்கிறோம், கோலியாத். அவன் ஆகோன்னு சொல்லி வீர தீரமெல்லாம் பேசிட்டு தாவீதுக்கு விரோதம் எழும்புவதை பார்க்கிறோம். அவன் சின்ன பையன், ஆனா அவன் பெரிய ஆளு. அவனுடைய தண்டாயத்தை தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள் கூட வரான். இஸ்ரவேலுடைய 3000 ராணுவமும் அவனை பார்த்தா பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்யணும்னு சொல்லி தப்பித்து பிழைக்கலாம்னு சொல்லி ஓடக்கூடிய நிலைமை. ஆனால் யதாச்சமா போனவன் எதிராளியை வென்று விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விரோதமான செயல் நடைபெறுவதுன்னு சொன்னால், தேவனுடைய சபைக்கு விரோதமான செயல் நடைபெறுவதுன்னு சொன்னால், தேவனுடைய குடும்பத்துக்கு விரோதமான காரியம் நடைபெறுவது சொன்னால், நீ பார்த்து சிரித்து கொண்டிருப்பாயா அல்லது தேவனுடைய சேனையோடு இணைந்து யுத்தம் பண்ணுவாயா? தன்னுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே அவன் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறது, இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாதவன் கர்த்தருடைய நாமத்தை எப்படி தூஷிக்கலாம் என்று சொல்லி, நீ நிந்திக்கிற தூஷிக்கிற தேவனுடைய நாமத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன் என்று சொல்லி அவனை நிர்மூலமாக்குனதை பார்க்கிறோம். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய கழுத்தை உருவினதை பார்க்கிறோம், வெட்டி போட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்டதான தாவீதுக்களை, அப்படிப்பட்டதான வாலிபர்களை சபையில எழுப்ப தேவன் விரும்புகிறார். சத்துரு எவனை ஒழுங்கலாம்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். வெள்ளம் போல சத்துரு பெருகி பலவிதமான உலக காரியங்களை, ஆசைகளை, இச்சைகளை, சிற்றின்பங்களை, மதுபானங்களை காட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறான். இவைகளுக்குள் போகிறவர்கள் நிச்சயமா தண்டிக்கப்படுவார்கள், ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவார்கள், நியாயம் தீர்க்கப்படுவார்கள். கோலியாத் போன்ற அரக்கமான பல வடிவில் செயல் திட்டங்களை பிசாசு தீட்டி கொண்டு யாரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். இங்கே பார்க்கிறோம், நீ நிந்திக்கிற கர்த்தராகிய தேவனுடைய நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன்னு சொல்லி பெலிஸ்தீனாகிய அந்த கோலியாத்தை வெட்டி வீழ்த்தினான், முறியடித்தான், யுத்தத்தில் ஜெயம் பெற்றான். நினைத்த உலகம் எல்லாம் நினைத்திருக்கலாம், அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் நினைத்திருக்கலாம், ராணுவம் நினைத்திருக்கலாம், இவன் இனி கோலியாத்து கையில தப்புவிக்க முடியாதுன்னு சொல்லி. கொடுமையான மனுஷனுக்கு நிச்சயமா தேவன் தப்புவிப்பார், நீ தேவநாமத்தை உயர்த்தும் போது.
தேவநாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் போது, தேவநாமத்தை துதிக்கும் போது, தேவநாமத்தை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சிந்திப்போம். தீமை உன் வாழ்க்கையில் வராதிருக்க வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் அபிஷேகத்தை கணம் பண்ணினார். சவுல் 2 முறை கொல்லக்கூடிய தருணம் ஏற்பட்ட போதும் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். அவர் மேல் நான் கை போட மாட்டேன் என்று சொன்னார். இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் வல்லமையான ஊழியங்களை செய்தார்கள், மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினார்கள், அற்புத அடையாளங்களை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் வளர்ந்து கொண்டிருக்கிற நீ உலக ஆக்கினை உன்னை தொடாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். தேவநாமத்தை எப்பொழுதும் உயர்த்தக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். அப்பொழுது சத்துருக்களுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி பாதுகாப்பார். சத்துருக்களை உனக்கு விலக்கி நீக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி போய் கொண்டிருக்க சொல்லி சற்றுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கலாம். தீமை நம்மை அணுகாது, தீமை இனி காணாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது சத்துருக்கள் விலக்கப்பட வேண்டும். அது தேவனால் மட்டும்தான் கூட முடியும், மனிதனால் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலுக்கு எத்தனை ராஜாக்கள் எழுப்பினாலும் எல்லாரை காட்டிலும் தேவனே அவருடைய ராஜாவாக இருந்தார். உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு அரசாட்சியின் கீழே இருக்கலாம், ஒரு தலைவன் கீழே இருக்கலாம், ஒரு கம்பெனியில கீழே நீ வேலை செய்து கொண்டிருக்கலாம், அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் உன்னை ஆளுகை செய்கிறவர் கர்த்தாதி கர்த்தாவாக, ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தானியேல் 2:21 வாசிக்கும் போது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அதோடு மட்டுமல்லாதபடி ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவாளிகளுக்கு அறிவையும் போதிக்கிறவர். அவர்தான் ராஜாதி ராஜா. அவருடைய சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் நீ செவி கொடுப்பாயானால், அவருடைய ஆளுகையில் நீ இருப்பாயானால் இனி தீங்கை காண மாட்டாய். சங்கீதம் 47:2 சொல்லப்பட்டிருக்குது. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் ராஜாவுமாய் இருக்கிறார்னு சொல்லி. அவர் உன்னதமானவர், அதே நேரத்தில் அவர் பயங்கரமான தேவன், அதே நேரத்தில் அவர் பூமியின் அனைத்துக்கு ராஜாதி ராஜா. உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் இன்று தோன்றலாம், நாளை மறந்து விடலாம். காலங்கள் துவங்கினதில் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ வரலாறுகள். ஆனால் கிபி கிமு என்று சொல்லக்கூடிய வரலாற்றை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யூத கோத்திர சிங்கம், ராஜாதி ராஜா, தாவீதின் வம்சா வரலாறுல வந்தவர். அவர்தான் இயேசு ராஜா. அவருடைய ஆளுகையில் நீ இருக்க வேண்டும். அவர் உனக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுமாம்? மத்தேயு சுவிசேஷம் 18:20 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். 2 பேர் 3 பேர்கள் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறார். நாம் கூடி செபிக்க வேண்டும். 2 பேர் 3 பேர் வந்து குடும்பத்தை காட்டுகிறது. முதல்ல நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்க வேண்டும், தொழுதுகுழுவர்களா இருக்க வேண்டும், குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும்.
நீ 2-3 பேர் அவன் குடும்பத்தில் ஜெபம் பண்ணும்போது உங்கள் மத்தியில் நடுவில் அவர் நீ பண்ணுகிற ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உன் வேண்டுதலில் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் கண்ணீரை பார்த்து கதறலை பார்த்து அதற்கு விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். 2-3 பேரை கூடி செபிக்கும்போது குடும்ப ஜெபம் காலை மாலையில் அதான் செபிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ குடும்ப ஜெபம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தின் நடுவிலே தேவன் வருகிறார். ஜெபத்தை கேட்கும்படியாக யோசுவா 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நடுவில் இருக்கணும்னு சொன்னா வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஜீவியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்பாடுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உன் கண் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமான பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் உன் நடுவில் இருந்தால் நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் இருதயத்தில் அவர் நிச்சயமாய் வாசம் பண்ண வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை எடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம் நடுவிலே நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கலாம். அவர் உன் நடுவில் இருப்பாரானால் நிச்சயமா அற்புதம் செய்வார், தீங்கு காணாதிருப்பாய். யோவேல் 3:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம் நடுவில் இருக்கிறார், அவர் யார் என்று நீ அறிந்து கொள்வாயானால் நீ அவருடைய ஜனமாயிருப்பாய். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தேவன் அறிகிற அறிவு நமக்குள்ள இல்லாததினாலே, தேவன் யார் என்று அறியாதபடி கண்டதை வணங்க ஆரம்பிப்பதினாலே நாம் தீங்கை கண்டு கொண்டிருக்கிறோம். தீங்கு இனி காணாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்தேவன் என்பதை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். அவர் நம் நடுவில் இருக்கிறார், ஆகினால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை சிந்திப்போம், நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இனி தீங்கை காணாதிருப்போம் என்று சொன்னால் அது சொல்லப்பட்டிருக்கிறது 17 செப்பனியா 3:17, உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன்னை ரட்சிப்பார். உன் நடுவில் இருக்கிற தேவன், வெட்கப்படாத இருக்கிற தேவன் ரட்சிப்பார் என்று சொன்ன உன் மேல் அன்பு கூறுவதனாலே உன்னை ரட்சித்து எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்து தீங்கு காணாதிருக்க உதவி செய்வார். அடுத்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது 18 உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்திய நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடந்த 2 மாதமாய் ஆராதனைக்கு போக முடியவில்லை, சபை கூடி வர முடியல, சபையினுடைய திருவிருந்து மற்ற காரியத்தில் ஐக்கியப்படவில்லை, சஞ்சலத்தோடு கூட வேதனையோடு கூட நிந்தையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படலை, கொரோனா வியாதினால தனிமையில வறுமையில ஏழ்மையில இருந்து கொண்டிருக்கிறேன், நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், தேவனாமே தூஷிக்கப்படுற மாதிரி அவனுக்கு ஏன் அவன் கடவுள் ஒன்றும் கொடுக்கலையான்னு பல கேள்வி எழுப்புற மாதிரி நிந்தனையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாயானால் உன்னை தேவன் திரும்ப சபையில கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். உன் நிந்தையை மாற்றுவேன் சொல்லுகிறார். இனி நீ தீங்கு காணாதபடியான ஒரு வழி வாசலை கர்த்தர் திறக்க போகிறார் இந்த மாதத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடி 19 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுடவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். நீ இதுவரைக்கும் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை இதுவரைக்கும் தள்ளப்பட்டிருக்கலாம், நொண்டியை ஒதுக்கிறதை போல ஒதுக்கி வச்சிருக்கலாம்,
முடவனை அதுக்கு கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி வழி விட்டு விலகி உட்கார வருமான்னு சொல்கிற மாதிரி விலக்கி வச்சிருக்கலாம், தள்ளி இருக்கலாம். பல விதத்தில் நீ தேசத்தில் வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம். நீ எங்கெல்லாம் இந்த காலங்களில் வெட்கத்தை அனுபவிச்சியோ, கடந்த 4 மாத காலத்தில் எங்கெங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவிச்சியோ அந்த இடத்துலலாம் தேவன் உன்னை உயர்த்த போகிறார். எப்படி? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை உயர்த்த போகிறார். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். நீ இதுவரைக்கும் சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, அல்லது தேசத்துக்கு தேசம் விரோதமாய் தூரமாக நின்று கொண்டிருக்கலாம். என் தகப்பனை எப்போ பார்ப்பேன், என் தாயை எப்போ பார்ப்பேன், என் பிள்ளையை எப்போ பார்ப்பேன், என் மனைவியை எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் தூரமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், வர மாதத்தில் உன்னை கூட்டி கொண்டு வர வருகிறார். உன் தாய் தகப்பனை பார்க்கும்படி, உன் சகோதரியை பார்க்கும்படி, உன் மனைவியை பார்க்கும்படி, உன் பிள்ளைகளை பார்க்கும்படி, உன் நண்பர்களை பார்க்கும்படி நீ இனி தீங்க காண மாட்டாய் என்ற வார்த்தை நிறைவேறும்படி உன்னை தேவன் கூட்டி கொண்டு வரப்போகிறார். அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறார். சபையில சேர்த்து கொள்ள போகிறார், ஆராதனையில சேர்த்து கொள்ள போகிறார், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக சேர்த்து கொள்ள போகிறார், குடும்பத்தை ஒன்றாய், பிரிந்த குடும்பத்தை ஒன்றாய் சேர்த்து ஆசீர்வதிக்க போகிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். இதுவரைக்கும் சிறையில் இருக்கிற மாதிரி இருக்குதியா, கட்டி போட்ட மாதிரி இருக்குதியா, ஒரு பதிலும் சொல்ல முடியாது, இந்த பக்கம் நடக்கூட முடியல, இப்படி பலவிதமான நெருக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றப் போகிறார், அடிமைத்தனத்தை மாற்றப் போகிறார், கட்டுப்பாடுகளை அகற்றப் போகிறார், கட்டுகளை அவிழ்க்கப் போகிறார். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நாம் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் வாழ்க்கையில இந்த மாதத்துல தீங்கான காரியத்தை தூரமாக்கி ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட காலத்திற்காக, அப்படிப்பட்ட மாதத்திற்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நோவாவின் காலத்துல மனம் போல வாழ்ந்தார்கள், மனம் போல ஜீவித்தார்கள். ஏன் இந்த பூமியிலே மனிதர்களை சிருஷ்டித்தேன்னு சொல்லி வேதனைப்படுகிற இடத்துல இருந்ததுனாலே அருமையான தாசனாகி நோவாவுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. நீ சொன்னதையெல்லாம் செய்தார். ஆண்டவரே, நாளிலும் நோவாவின் காலத்திலே நடந்ததை போல மனுஷகுமாருடைய காலத்திலும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. உலகம் குடித்து வெறித்து கொலை, வெறி, விபச்சாரம், வேசித்தன்மை சொல்லி பல தீவுக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறதா. என் ஜனங்கள் இந்த கோபாக்கிலிருந்து விடுவிக்க முடியாது. உம்முடைய பிரசங்கியாருடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய ஊழியக்காருடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கேட்க செவி கொடுக்க ஜனங்களுக்கு இருதயத்தை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காருடைய பிள்ளைகள், ஊழியக்காருடைய மகள்கள், ஊழியக்காருடைய மகன்கள் ஆண்டவரே மனம் போல வாழுகிற காலமா இருக்கிறது. நாகரிகம் என்று சொல்லக்கூடிய போர்வையில் ஏனோதான் பாவத்திற்கு அடிமைகளாய் போய் கொண்டிருக்கிறார்களே. இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளா சத்தியத்துக்கு செவி கொடுத்து அழிவிலிருந்து மீட்படைய கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்வீராக. எல்லா தண்டனையும் அகற்றி அழிவிலிருந்து ஆண்டவரே நீ மீட்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதோடு மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கினார் சொல்லி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் விளக்கும் போது சத்துருவின் மேலே உயர்வை தருகிறவராக இருக்கிறார். நீர் ஆண்டவரே சோத்திரம், சத்துருவை விளக்கும் போது ஆண்டவரே சோத்திரம், கொடுமையானவன் தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோமே. இந்த நாட்கள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் எழுப்பி கொண்டிருக்கும் மத்தியில் நீ உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கொடுமையான மனுஷனை கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவித்து ஆண்டவரை அழிவுக்கு தப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்கிறாங்க. எங்கள் நடுவில் இருக்கிறீர்கள். எத்தனையோ பேர் ஆண்டவரே குடும்ப ஜெபத்தை விட்டு விட்டார்கள். எத்தனையோ பேர் தனி ஜெபத்தை விட்டு விட்டார்கள். எத்தனையோ பேர் சபை கூடி வந்து ஜெபிக்கிறதை விட்டு இருக்கிறார்கள். அவர்
நடுவிலே தேவன் மீண்டும் எழுந்தருளும்படியாக, அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக, வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, நீர் இறங்கி கிரீச்சி, நீரே ராஜாதி ராஜா, எங்களை ஆளுகை செய்கிறவர், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர், உன்னதமான எல்லாரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, 17, 18, 19 வசனங்களை சொன்னதை போல, செப்பனியா 3, 17, 18, 19, 20 சொன்னதை போல உங்களுடைய பிள்ளைகளை தீங்கு காணாதிருக்கும் போது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பு என்ற வார்த்தை நிறைவேறுவதாக இனி தீங்கு காணாதிருப்பது இயேசுவின் நாமத்தில்